அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அவங்க கூடயும் படம் பண்ணியிருந்தீங்க, அண்டர் த சில்வர் லேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் பற்றி சொல்ல முடியுமா சார்? யா அண்டர் த சில்வர் லேக் வந்து பட் நான் இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஐ வாஸ் வெரி ஷாக்ட். ஏன்னா அமெரிக்கா இஸ் சச் அ பவர்ஃபுல் கண்ட்ரி. அங்கேயே வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங், அதுவும் சைல்டு டிராஃபிக்கிங் பார்டர் லேபர் நடக்குது. First shift 6:30, second shift 12:30, last shift till 11, and boom, lights out at midnight. அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து மக்களுக்கு சொல்லணும், இந்த படமாக எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஏதாவது த்ரெட்டிங்னு நீங்கள் ஏதாவது வந்து அவங்களுக்கு? நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி வி காட் சம் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு 5 மைல் ரேடியஸில் இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது. 12 மில்லியன் கிட்ஸு கடத்தப்படுறாங்க. மெஜாரிட்டி ஸ்வெட் ஷாப்பில் இந்த மாதிரி கிட்ஸு தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஓப்பனாக ஒர்க் பண்ணுறாங்க. இட்ஸ் $50 பில்லியன் பிஸ்னஸ். ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு வரப்போது நம்மளால் தூங்க முடியாது. ஸோ தென் நிறைய பேர் வந்து இது என்ன ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதை ட்ரிம் பண்ணி கடைசி இது வந்து நான் பார்த்ததுக்கும் இது வந்ததுக்கும் என்னடா எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணிட்டோமே, வில் தேர் பி எனி இம்பேக்ட் அப்படின்னு நினச்சேன். பட் படத்தில் அவ்வளோ இம்பேக்ட் இருந்தது. அப்போ நிறைய சீன் வெட்டாமல் இருந்திருந்தால் எவ்வளோ இம்பேக்ட் இருந்திருந்தா. Request for warrant denied. Copy that. I'd quit poking around. Catch my drift? அமெரிக்கா வந்து தே கோ ஆன் கிரிட்டிசைஸ் எவ்ரி அதர் கண்ட்ரி. நல்லதே காமிக்க மாட்டாங்க. இப்போ இந்தியாவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னு காமிக்க மாட்டாங்க. இந்தியாவோட ஸ்லம்மை தான் காமிப்பாங்க. ஸோ தென் ஐ வாண்ட் டு ஷோ லைக் that a lot of things is happening in your own backyard. So you give attention to your work. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது உங்களை மீட் பண்ணது அண்ட் ஹாப்பியாகவும் இருக்குது. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நம்ம ஊருக்காரர், நம்ம ஊரில் இருந்து ஹாலிவுட் போயிட்டு நிறைய பேருக்கு ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் ஹாலிவுட்டில் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அங்கே ஒரு தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கீங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனும் கூட. ஸோ சொல்லுங்கள் சார், சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினச்ச ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஜேர்னி வந்து இது வந்து 5th மூவி. அதுக்கு முன்னாடி 4 படங்கள் பண்ணியிருக்கேன். பட் நான் இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஐ வாஸ் வெரி ஷாக்ட். ஏன்னா அமெரிக்கா இஸ் சச் அ பவர்ஃபுல் கண்ட்ரி. அங்கேயே வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங், அதுவும் சைல்டு டிராஃபிக்கிங் பார்டர் லேபர் நடக்குது. அதுவும் லாஸ் ஏஞ்சலஸில் அதிகமாகவே நடக்குது. அப்புறம் அதில் ரிசர்ச் பண்ணி பார்த்தா 12 மில்லியன் கிட்ஸ் வந்து அமெரிக்காவில் கடத்தப்பட்டு இந்த மாதிரி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து பாண்டர் லேபராக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த படம், இந்த ஸ்கிரிப்ட் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். 1986 எல்மாண்டே கலிஃபோர்னியாவில் ஒரு பெரிய பிராண்டட் கம்பெனியில் நடந்த சம்பவங்கள் தான். அதில் ஒரு பையனுடைய கதை. இப்போ 12 குழந்தைகள் வந்து கடத்தப்படுறாங்க. ஒருத்தன் எப்படி வந்து அவன் நாட்டில் இருந்து இந்த மாதிரி ஸ்வெட் ஷாப்பில் கடத்தப்பட்டு அங்கே அவனுடைய கஷ்டங்கள் என்ன, அவன் அதிலேருந்து வெளியில் வந்தானா, அதுதான் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். ஓகே சார். சார் ஆக்சுவலாக வந்து நான் இந்த விஷயங்கள் பற்றி கேள்விப்படும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியன் ஒர்த்து இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அது, சைல்டு டிராஃபிக். 50 பில்லியன். 50 பில்லியன். ஓகே, அவ்வளோ ஒரு பெரிய பிஸ்னஸ் அது, அந்த நெட்ஒர்க்கு. ஸோ இதை நம்ம அங்கே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து மக்களுக்கு சொல்லணும், இந்த படமாக எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஏதாவது த்ரெட்டிங்னு நீங்கள் எதாவது வந்தது அவங்களுக்கு? நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி வி காட் சம் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி. பட் அதெல்லாம் பார்த்து படம் எடுக்க முடியாது. ஸோ வி ஆர் வெரி வெரி ரெசிஸ்டண்ட். அது ஒன்றும் பெருசாக எங்களுக்கு தெரியல. பட் வி டிட் கெட் சம் ஆப்ஸ்டக்கிள்ஸ். ஓகே சார். அண்ட் ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் மூவி கூட வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏயோட பிரசிடென்ட் நம்ம ட்ரம்ப் அவர்களாகட்டும், இல்லை சில்வஸ்டர் ஸ்டாலன் அவர்களாகட்டும், மைக் டைசன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய பெரிய பிக் ஷாட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கு, அந்த ஃபீட்பேக்லாம் கேட்கும்போது என்ன தோணுது? ஆமாம், அது வந்து அந்த ஜேர்னியை வந்து 23 நான் படம் முடிச்சிட்டேன். பட் எந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி இந்த படத்தை வந்து ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண, ஒரு ஆர்கானிக்காக வந்து படத்தை எப்படி ஹைப் பண்ணாங்க வந்து பல கனெக்ஷன் மூலமாக, நெட்வொர்க் மூலமாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அனுப்பி தென் அவங்க படத்தை பார்த்துட்டு அவங்களா ஒரு வீடியோ விட்டது இல்லாட்டி ட்வீட் பண்ணது, அதனால் படத்தினுடைய ஒரு பெரிய அட்டென்ஷன் க்ரியேட் ஆச்சு. அதை வச்சு தான் ஐ காட் த டிஸ்ட்ரிபியூஷன் டீல் அண்ட் ஐ ரிலீஸ்டு 1000 தியேட்டர்ஸ். அப்போ அந்த மாதிரி பெரிய நாட் ஓன்லி என்டர்டெயின்மெண்ட் செலிப்ரிட்டிஸ் லைக் ஆல் அதர், இப்போ மைக் டைசன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட், இப்போ எல்லா செலிப்ரிட்டிஸுமே நிறைய பேர் வந்து ஒரு இண்டிபெண்ட் மூவிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து
அவங்க ட்வீட் பண்ணதோ இல்லை வீடியோ போட்டதோ வந்து பிகாஸ் ஆஃப் த கான்டென்ட். அந்த படத்தினுடைய கதை தான் மெயின் ரீசன். அது வந்து அது நாங்கள் அப்படி பண்ணணும்னு நினைக்கல. இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் டீல் கிடைக்காதனால எப்படி படத்தை ப்ரமோட் பண்ணுறது அப்படின்னு பண்ண வழிகள் தான். பட் we were வெரி ஹாப்பி. ஓகே சார். ஆக்சுவலாக வந்து நிறைய அமெரிக்கன் மூவிஸ்லேயே வந்து அமெரிக்காவோட அந்த டாக் சைடு இன்னொரு சைடை வந்து காட்டினதில்லை. பட் நீங்கள் ஒரு தமிழ் ஆளாக இருந்துட்டு இதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே அமெரிக்கா அப்படின்னா வாவ் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் அங்கே வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது நீங்களே சொன்னீங்க லாஸ் ஏஞ்சல்ஸ். ஸோ அங்கே இந்த மாதிரி ஒரு சைல்டு டிராஃபிக்கிங் ஆகட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னும் போது இது ஒரு படமாக பண்ணும்போது அது எப்படி அது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நானே வந்து ஐ வாஸ் வெரி ஷாக்ட். இப்போ நானே ஐ லிவ் இன் லாஸ் ஏஞ்சலஸ். என்னடா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் ஐ ஐ டிஸ்கஸ்ட் வித் லாட்ஸ் ஆஃப் மை அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்குமே தெரில. ஸோ இருக்கிற இடத்துல ஒரு 5 மைல் ரேடியஸில் இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது. 12 மில்லியன் கிட்ஸு கடத்தப்படுறாங்க. மெஜாரிட்டி ஸ்வெட் ஷாப்பில் இந்த மாதிரி கிட்ஸு தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஓப்பனாக ஒர்க் பண்ணுறாங்க. இட்ஸ் a $50 billion பிஸ்னஸ். யாருமே வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்களே. அப்போ வந்து இதை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கிற மெயின் அப்ஜெக்டிவில் தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணது. அது பாருங்கள். தென் லைக் அதான் இப்போ அமெரிக்கா வந்து தே கோ ஆன் கிரிட்டிசைஸ் எவ்ரி அதர் கண்ட்ரி. நல்லதே காமிக்க மாட்டாங்க. இப்போ இந்தியாவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னு காமிக்க மாட்டாங்க. இந்தியாவில் ஸ்லம்மை தான் காமிப்பாங்க. ஸோ தென் ஐ வாண்ட் டு ஷோ லைக் that a lot of things is happening in your own backyard. So you give attention to your own country. அதுதான் அப்ஜெக்டிவ் ஆஃப் த மூவி. ஓகே சார். ஆக்சுவலாக வந்து இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிலேயே வந்து சைல்ட் லேபர் நோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கா மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயும் அது நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக நடக்குது அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் நம்ம யூஎஸ்ஏயோட பிரசிடென்ட் ட்ரம்ப் கூடமே படம் பார்த்துட்டு ஸோ அவங்க ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தாங்களா அவங்க சைடில்? இல்லை, நாங்கள் வந்து படத்தினுடைய எண்டில் வந்து ஒரு கிளிப்பிங்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் வந்து நியூஸ் சேனலில் வந்து. அதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 6 பிரசிடெண்ட் தே டாக் அபவுட் சைல்ட் லேபர், பாண்டட் லேபர் எல்லாருமே பேசுவாங்க. பட் யாருமே எந்த விதமான ஆக்ஷனுமே இதை எடுத்தது கிடையாது இது வரைக்கும். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வி வாண்டட் டு கிரியேட் அன் அவேர்னஸ். இப்போ படம் ரிலீஸ் பண்ணி லைக் லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் ஆகஸ்ட்டு டொமஸ்டிக் 1000 தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணோம். லயன்ஸ் கேட் வந்து தே ஆர் ரிலீஸிங் வேர்ல்டு வைட். பட் even though we made our money, we never stopped. இன்னமும் வந்து I'm trying to show the movie to you and I'm trying to show the movie to the Congress in Washington DC. I want to create more awareness. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பேருக்கு காமிச்சு எனக்கு ஏற்பட்ட ஒரு அந்த இம்பேக்ட் அவங்களுக்கும் ஏற்பட்டு they can pass the law அப்படிங்கிற ஒரு நற்பாசை தான். Still we are continuing the journey. ஓகே சார். ஆக்சுவலாக நீங்கள் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த கொஷின் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ நம்ம ட்ரம்ப் அவர்களே ஒரு வாட்டி வந்து சொல்லியிருப்பார். ஸோ அமெரிக்காவில் இருக்கிறதுலே ஒரு டேஞ்சரான பொசிஷனாக பிரசிடென்ட் தான். ஏன்னா கண்டினியூஸாக வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அண்ட் ஈவன் ட்ரம்ப்பு கூட லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கன் ஷாட் இதை ட்ரை பண்ணியிருந்தாங்க, பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அவங்க வந்து கீப் ஆன் வந்து அதை சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதை அவங்க பண்ணாங்களா ஆக்ஷனாக தே கெட் இன் டு ஆக்ஷன் தான் நோ அப்படின்ற மாதிரி. மேபி இது நம்ம பேசின மாதிரி 50 பில்லியன் பிஸ்னஸ் இதில் வந்து பழகுது. அந்த மாதிரி ஏதாவது கனெக்ஷன்ஸ் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். நம்மளுக்கு ஹை லெவலில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. டெஃபினட்டாக தெர் இஸ் அ மேஜர் இம்பேக்ட். ஏன்னா உங்களுக்கு $50 billion பிஸ்னஸ் நடக்குதுன்னா வெரி ஹை லெவல் பீப்புள் வில் பி இன்வால்வ். இல்லாட்டி நடக்காது. அதே மாதிரி எல்லா பிரசிடெண்ட்டும் பேசுகிறாங்க, எல்லா நியூஸ்லேயும் வருது. எல்லாம் க்ரியேட் பண்ணியும் எதுவும் நடக்கலைன்னா there has to be something நம்மளுக்கு தெரியாது. பட் ஆப்வியஸ்லி இட் இஸ் தேர். அது பிரேக் பண்ணுறதுக்கு தான் we are trying. ஓகே சார். சார் அண்டு இந்த ஒரு விஷயம் சார், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து சினிமா இன்ட்ரெஸ்ட்னால வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே இறங்குறீங்க. அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்ட்ராவ் அந்த மாதிரியான ஒரு பேய் படம், த்ரில்லர் படம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயம், அது அமெரிக்கன் பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ற அந்த ஒரு பேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐம் வெரி அகைன்ஸ்ட் எனிதிங் ஹேப்பன் டு சைல்டு. ஓகே. இப்போ நான் வேர்ல்டு வைடாக வந்து ஐ டூ லாட் ஆஃப் சேரிட்டி ஒன்லி ஃபார் கிட்ஸ் எனிவேர் லைக் சவுத் ஆஃப்ரிக்கா, பாலஸ்டீனியன், அந்த அசைலம், இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட்டு 10 இயர்ஸாக. ஏன்னா யூ கேன் நாட் பீனலைஸ் தம் பிகாஸ் தே பார்ன் இன் அ புவர் ஃபேமிலி. அவங்க வந்து நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ தட்ஸ் நானே வந்து ஐ கேம் ஃப்ரம் அ ஸ்மால் டவுன்.
ஸோ நானே நினச்சி பார்க்கல இந்த மாதிரி ஐ வில் டூ ஹாலிவுட் மூவிஸ். அந்த மாதிரி இருக்கும்போது வை வி ஜெப்ரடைஸ் தியர் ஃபியூச்சர். ஸோ ஐம் வெரி அகைன்ஸ்ட். அப்போ இந்த மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங், அதுவும் சைல்டு கிட் டிராஃபிக்கிங் நடக்கிறது, இட்ஸ் எ ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் மீ. த செகண்ட் இம்பேக்ட் இட்ஸ் ஹேப்பனிங் இன் அமெரிக்கா. ஸோ அந்த தாட் ப்ராசஸ், ஏன்னா ஆஃப்டர் ரெட் த ஸ்கிரிப்ட் இட் வாஸ் வெரி லைக், அது மைண்ட்லேயே ஓடிக்கிட்டே இருந்தது ஒரு 2-3 days பண்ணிட்டு. பட் இட்ஸ் எ ஹியூஜ் ரிஸ்க். ஏன்னா இந்த படம் மாதிரி பண்ணும்போது வி டோன்ட் நோ லைக் வெதர் வி வில் ரீகுப் த மணி, என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது. பட் அந்த 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 டயத்தில் வந்து ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட், ஐ வாண்ட் டு மேக் த மூவி டு ஷோ இட் டு த பீப்புள். அண்ட் இப்போ நிறைய பேர் நீங்கள் இப்போ ட்ரைலரோட கமெண்ட் பாக்ஸ் எடுத்து பார்த்தாலுமே வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு இம்பேக்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஸ்டில் வந்து என்னால் அழகத்தை நிறுத்த முடியல, ஐ கீப் ஆன் க்ரையிங் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்ம ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நமக்கு ஒரு இம்பேக்ட் இருந்தது, அது நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினச்சோம். ஸோ இப்போ அவங்களுடைய ஃபீட்பேக் நம்ம பார்க்குறோம், ஓகே ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கா? இல்லை கண்டிப்பாக, டெஃபினட்டாக. ஏன்னா பார்த்தவங்க நிறைய பேர் வந்து பர்சனலாகவே வந்து இப்போ நான் நிறைய ஸ்க்ரீனிங் பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு 70 ஸ்க்ரீன் பண்ணேன் யூஎஸில் மட்டும். ஒவ்வொரு தடவையும் பார்த்த எல்லாருமே வந்து தே க்ரைட், தே ஹக்டு மீ, யூனோ. ஸோ அதை பார்க்கும்போதே ஸோ ஓகே, நம்ம பண்ணது வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஏன்னா அதுதானே த எண்ட் ஆஃப் த டே தெர் இஸ் அ இம்பேக்ட், அவங்களுக்கு இம்பேக்ட் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ எனக்கே வந்து இட் வாஸ் அ ரோலர் கோஸ்டர் ரைடு ஃபார் லாஸ்ட்டு 4 years. ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஐ மீன் த செட் எவ்ரி சிங்கிள் டே. ஷூட்டிங் பண்ணும்போதும் இட் இம்பேக்ட் யூ, எடிட்டிங் ரூம்லேயும் இட் இம்பேக்ட் யூ, தென் ஃபைனல் மிக்ஸு, அந்த ப்ராசஸில் ஒரு 100 தடவை படம் பார்த்துருப்போம். ஸோ எவ்ரி டைம் மை மைண்ட் செட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, 100 டைம்ஸும் ஃபஸ்ட் டைமில் இருந்து 100 டைம் வரைக்கும். ஓகே, யா, நான் முன்னாடி பண்ணும்போது அந்த அந்த இது அந்த அடிக்கிற சீன்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. வி ட்ரிம்ட் இட். வந்து 2 hours 11 minutes இருந்தது. தெர் வாஸ் அ லாட் ஆஃப் பனிஷ்மெண்ட் சீன்ஸ். ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு வரும்போது நம்மளால் தூங்க முடியாது. ஸோ தென் நிறைய பேர் வந்து இது என்ன ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதை ட்ரிம் பண்ணி கடைசி இது வந்தது நான் பார்த்ததுக்கும் இது வந்ததுக்கும் என்னடா எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணிட்டோமே, வில் தேர் பி எனி இம்பேக்ட் அப்படின்னு நினச்சேன். பட் படத்தில் அவ்வளோ இம்பேக்ட் இருந்தது. அப்போ நிறைய சீன் வெட்டாமல் இருந்திருந்தால் எவ்வளோ இம்பேக்ட் இருந்திருக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் பட் நாங்கள் ரீலில் பார்த்தத விட ரியலில் இன்னும் அதிகமாக பனிஷ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ரியல். ஓகே, ஆமாம், நிறைய இருந்தது. இப்போ நாங்கள் படம் எடுத்து நிறைய எடிட் பண்ண சீன்லேயே நிறையா இருந்தது. ஓகே, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய எடிட் பண்ணோம் நாங்கள். நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நிறைய டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணேன். படம் எடுத்துகிட்டு நிறைய டெஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணுவோம். அதனுடைய ஃபீட்பேக்கை வச்சு வி ட்ரிம் 70%, மோர் தென் 70% அந்த டெஸ்ட் ஸ்க்ரீனிங்கில் அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்கள்ல, டூ மச் வயலன்ஸ் அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஓகே சார். அண்ட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே உங்ககிட்ட இந்த ஒரு கொஷின் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ சார் தமிழில் படம் பண்ண போகிறீங்கன்ட்டு. பட் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2003 பல்லவன் அப்படின்ற ஒரு தமிழ் படம் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அம்முவாகிய நான். ஓகே, ஆமாம், பார்த்திபன் சார் கூட ஒரு படம். அதுக்கப்புறம் மனோஜ் பாரதிராஜா அவங்களுடைய படம் பல்லவன் பண்ணது வந்து ஐம் நாட் லைக் ஐ வாஸ் வெரி யங். ஓகே, வேறு சில ஃப்ரெண்ட்ஸ் படம் போட்டாங்க. ஸோ தே டோன்ட் வாண்ட் டு, அவங்க படம் பேர் வர முடியாததுனால தே டிட் இட் த்ரூ மீ. ஆக்சுவலாக நான் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு அம்முவாகிய நான், பார்த்திபன் சார் படம். ஓகே சார், ஆக்சுவலாக நான் ஏன் பல்லவன் பற்றி பேசணும்னு நினச்சினா, ஓகே மனோஜ் பாரதிராஜா தெரியும், ரீசெண்டாக இப்போது வந்து இது பண்ணாங்க. ஸோ எப்படி சார் நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ண அந்த மாதிரி? இல்லை, நான் ரொம்ப இன்ட்ராக்ஷன் கம்மினா, அப்போ இந்தியாவுக்கே வரவே இல்லை. ஸோ வெரி ஃபியூ டேஸ், அதனால் ஒன்றும் பெரிய இன்ட்ராக்ஷன் இல்லை. ஓகே, ஸோ உங்கள் நேமில் அந்த படம் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா. ஓகே சார், சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸோட தமிழ் வெர்ஷன் நாங்கள் எப்போது? இப்போ சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் வந்து லைன்ஸ் கேட்டு தான் வந்து இன்டர்நேஷ்னலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராபப்ளி தே அனௌன்ஸ் த டேட் வெரி சூன், பட் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது. பட் எந்தெந்த கண்ட்ரியில் தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க, எங்கே டிஜிட்டல் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்ணுறது தெரியல. அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது தெரியும் இந்தியாவில் தியேட்டரில் பண்ணுறாங்களா இல்லை ஓடிடியில் வரதானே. பட் ஐ புட் அ ரிக்வஸ்ட், அட்லீஸ்ட் இந்தியாவில் தியேட்டரில் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகே சார். அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அவங்க கூடயும் படம் பண்ணியிருந்தீங்க, அண்டர் த சில்வர் லேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் பற்றி சொல்ல முடியுமா சார்? யா, அண்டர் த சில்வர் லேக் வந்து அந்த டைரக்டர் டேவிட் ராபர்ட் மிஷல் வந்து அதுக்கு முன்னாடி இட் ஃபாலோஸ்னு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஹாரர் படம் பார்த்துருந்தாரு. தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. ஐம் பிக் ஃபேன் ஆஃப் டேவிட் ராபர்ட் மிஷல்.
ஸோ அவர் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ண ப்ரொடியூசர் கிறிஸ் பெண்டர், அவர் அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் மூலமாக ஐ காட் தன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ நான் டேவிட் ராபர்ட் மிஷல் தான் டைரக்டர்னு ஐ ஜம்ப் ஆன் த ப்ராஜெக்ட். ஓகே சார். சார் அதான் சார், இப்போ உங்களுடைய ஃபஸ்ட்டு படத்தில் இருந்து, அதாவது ஸ்டார்வி ஆகட்டும், ஒரு ஹாரர் படம் கொடுத்தீங்க, அப்புறம் வந்து த்ரில்லர் படங்கள் கொடுத்தீங்க. ஸோ இப்போ வந்து கான்டென்ட் ஓரியன்டாக ஒரு படம் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து என்ன மாதிரியான படங்கள் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? நெக்ஸ்ட்டு 4 மூவிஸ் வி ஆர் ஃபோக்கஸிங். ஒரு ஹாரர், ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர், 2 சைக்கலாஜிக்கல். சார் அண்ட் அந்த ப்ரீவியஸாக நான் கேட்ட அதே கொஷின் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ எப்போ அகைன் தமிழில் படம் பண்ணுறீங்க? தமிழில் பண்ணுற ஐடியா இப்போதைக்கு இல்லை, பிகாஸ் லைக் ஐ எம் வெரி பிஸி தேர். ஓகே. பட் வி ஹாவ் அன் ஐடியா கொலாபரேஷன், இங்கே உள்ள ஆக்ட்ரஸும் இங்கே உள்ள ஆக்ட்ரஸும் வச்சு ஒரு கொலாபரேஷனில் படம் பண்ணலாம். கொலாபரேஷன் மாதிரி. ஓகே சார். சார் அண்டு இண்டஸ்ட்ரி டிஃப்ரென்ஸ் எதாவது நீங்கள் தெரியுதா? எங்கள் அம்முவாகிய நான் நீங்கள் பண்ணீங்க, அப்போது பண்ணீங்க. ஸோ இப்போது இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, அதை எதாவது அப்டேட் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது அப்டேட்ஸ்? இல்லை, எனக்கு ஆல்மோஸ்ட் 12 years ஐ டிஸ்கனெக்டட். ஓகே. ஸோ அங்கே ஹாலிவுட்டில் அந்த ப்ரொடக்ஷன் லைன் எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா எங்களுக்கு? ப்ரொடக்ஷன் அங்கே வந்து வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் இன் ப்ரீ ப்ரொடக்ஷன், அட்லீஸ்ட் 3 to 6 months. இப்போ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறதுனால ஷூட்டிங் ஸ்கெடியூல் ரொம்ப குறைச்சி. ஸோ இப்போ அண்டர் த சில்வர் லேக்லாம் வி ஷாட் ஒன்லி 32 days. 32 days? மூவி இது மட்டும் இட் டுக் க்ளோஸ் டு 50 days. ஏன்னா ஒரு 14 வயசு பையன், அவனை வச்சு லாங் டே ஷூட் பண்ண முடியாதனால கொஞ்சம் நாள் ஆச்சு. பட் அந்த ஃபஸ்ட்டு அந்த சேஸ் சீக்வன்ஸு ஷூட் பண்ணேன். ஏன்னா அது ஆக்சுவல் க்ரௌடில் எடுத்தோம், டவுன் டவுன் இல்லையில். ஃபஸ்ட்டு தடவை எடுக்கும்போது ஐ வாஸ் நாட் ஹாப்பி. ஸோ திருப்பி ரீஷூட் பண்ணோம். ஸோ அதனால் இட் வெண்ட் அப் டு 50 days. ஆல்ரெடி யூஸ்வலி 32 days மேக்ஸ். சார் அண்ட் உங்கள் பிஸ்னஸ் பற்றி சொல்ல முடியுமா சார்? இப்போ அப்கமிங் எல்லாருமே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அமெரிக்காவுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் அண்ட் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், நீங்கள் ஃபாலோ பண்ண பிரின்சிபல்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி ஏதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு? இல்லை, அது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய டிபெண்ட்ஸ் ஆன் தேர் வாட் தே வாண்ட் டு டூ. நான் வந்து ஐ டிட் மல்டிபிள். ஐ டிட் டெக்னாலஜி கம்பெனி, ஐ சோல்ட் இட். அப்புறம் ஐ ஸ்டார்டட் என்டர்டெயின்மெண்ட் பேரோல் கம்பெனி அண்ட் ஐ சோல்ட் இட். ஸோ இந்த மாதிரி, அதாவது நிஷ் மார்க்கெட் நம்ம ஸ்டடி பண்ணி, ஸோ வாட் இஸ் த நிஷ் மார்க்கெட், எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு யூ ஹாவ் டு டூ யுவர் டூ டெலிஜென்ஸ் அண்ட் ஹோம் ஒர்க் அண்ட் யூ ஸ்டார்ட். அதுக்கப்புறம் ஐ வாஸ் நாட் லைக் ஐ நெவர், மை அப்ஜெக்டிவ் இஸ் நாட் மேக்கிங் மணி. லைக் அப்படி இருந்தால் நான் அப்படியே பிஸ்னஸ்லேயே பண்ணியிருப்பேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி வாட் ஐ டிட். பட் நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்கு, லைக் லைஃப் டைமில் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், நம்மளுக்கு பிடிச்ச அப்படிங்கும்போது ஐ லவ் சினிமா. அதனால தான் 2015 ஐ ஸ்டார்டட் ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஓகே சார். சார் அண்ட் வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸில் மைக்ரேஷன் பற்றியும் ஒரு சில கான்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அமெரிக்காவில் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதாவது இல்லீகல் மைக்ரேட்ஸை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து வெளியே போக சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயங்கள்? அது தட் இஸ் பொலிட்டிக்கல், ஐ நாட் காமெண்ட் இட். பட் இல்லீகல் மைக்ரண்ட்ஸு பண்ணுறவங்க, இந்த மாதிரி இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் இந்த கிட்ஸை வச்சு பண்ணுறதையும் ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா தட் வில் பி நைஸ். ஓகே சார். அண்ட் சார் நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும். ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து நம்ம சவுத்துக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த சைல்டு லேபர் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போய் பார்த்தா கூட அவ்வளோ பேர் வந்து பார்க்க முடியுது. ஸோ we can expect anything about that? இல்லை, உங்களுக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து சோல்டு கிடையாதுல்ல, அவங்களாம் வந்து வேலை தான் பார்க்குறாங்க. அவங்கள யாரும் ஃபோர்ஸ் பண்ணி சின்ன குழந்தைகளை வந்து இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வரல, அவங்க வந்து ஃபேக் பண்ணுவாங்க. இப்போ அந்த மெயின் படம் பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து he wants to be a soccer player, நாங்கள் அவனை வந்து கேம்புக்கு கூப்பிட்டு போவோம், அவனுக்கு நல்ல லைஃப் இருக்கும், அவன் பெரிய பிளேயர் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி கடத்தி கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கே தெரியாது பையன் எங்கே இருக்கானோ, அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ தட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். பட் இங்கேயும் நடக்குதுன்னு நினைக்கிறேன், பட் ஐ டோன்ட் நோ. பட் தட்ஸ் வாட் அதான் இது அமெரிக்காவில் நடந்தாலும் இட் இஸ் அ வேர்ல்டு இஷ்யூ. லைக் எவ்ரிவேர் ஹியூமன் டிராஃபிக்கிங், சைல்ட் டிராஃபிக்கிங், இட்ஸ் ஆல் பேட். ஸோ இதை படம் பார்த்து யாராவது மனசு திருந்தி அது மாதிரி பண்ணாமல் இருந்தாலும் தட் இஸ் அ சக்ஸஸ் ஃபார் அஸ். சார் அண்ட் லாஸ்ட்டாக சொன்னீங்க, ஸோ மேபி இந்த படம் பார்த்து அவங்க மனம் திருந்தினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த விஷயம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்கும். அண்டு ஒரு பெரிய இம்பேக்ட் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஏற்படுத்தும்
அப்படின்னு நம்புவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ சார்.